வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நான் ரெகுலராக நான் வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் காமிச்சிருப்பேன். அதோடு சேர்த்து நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிற விஷயங்களும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சிங் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடணும், சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா அது கட்டிங்லேயே நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். பேக் நம்ம கட் பண்ணி ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் நம்ம அதுக்கப்புறமா ரெண்டு முடிச்ச பிறகு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் எல்லாமே கட் பண்ணிட்டு கிராஸ் பீஸ் மட்டும் நம்ம லேட்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் நம்ம கட்டிங் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ் பட்டிக்கு தேவையான துணி கிராஸ் பீஸ் ஊக்குக்கு பட்டி ஐ பட்டி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அது ஆர்டராக வச்சு அது ஒரு அளவு பிளவுஸோட நம்ம கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கட் பண்ண ஃபேப்ரிக்கோட நம்ம எப்போவுமே ஆர்டராக வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வைக்கிறது பட்டி வைக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட், அதுக்கு மேலே பேக், அதுக்கப்புறம் ஸ்லீவ், கிராஸ் பீஸ், ஐ பட்டி, ஊக்குக்கு தேவையான துணி, ஊக்கு பட்டி அது எல்லாமே நம்ம மேலே வச்சு நம்ம ஒரு அளவு பிளவுஸோட நம்ம ஆர்டராக வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிப்பேன். அப்புறம் ஐ பட்டி, ஊக்கு பட்டி, அதுக்கு அடுத்தது ஸ்லீவ், அதுக்கப்புறம் பேக் பார்ட் இது எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும் போதே கட் பண்ணி வைக்கும் போதே நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் தான். பட் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் போது இது எல்லாமே நம்மளுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்காம டக்குன்னு ஸ்டிச் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா தேடி தேடி எடுக்காம நம்ம இந்த ஆர்டரா நம்ம ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா த்ரெட் எல்லாமே கரெக்டா பக்கத்துல வச்சு லோட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ கட்டர் நம்ம பக்கத்தில் மார்க்கர் நம்ம பக்கத்துல எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஒன்ஸ் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம எழுந்து போய் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் அளவு பிளவுஸ் எடுக்க மாட்டேன். எடுத்து நம்ம பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி நம்ம எடுத்து செக் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் கன்சியூம் ஆகும். அதுக்காக நம்ம கட் பண்ணும் போதே கரெக்டாக நாச்சஸ் நம்ம கொடுத்துடணும். அதாவது பேக் கட் பண்ணும் போதே எங்கே செஸ்ட் ரவுண்ட் அங்கே ஒரு நாச்சஸ், அதே மாதிரி இடுப்பு மடிச்சு அடிக்கிற இடத்துல நாச்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுமே செஸ்ட் ரவுண்ட் ஃப்ரண்ட்ல நம்ம அதிகமான விஷயங்கள் பார்க்கணும். அதாவது நம்ம டாட் ஸ்டிச் பண்றோம் இல்லையா, எல்லா இடத்துலையுமே எங்க டாட் ஸ்டார்ட் ஆகணும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம நாச்சஸ் கரெக்டா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அளவு பிளவுஸை எடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கண்டிப்பா முக்கியமான விஷயம் நாச்சஸ். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஃப்ரண்ட்டை டாட்லாம் மார்க் பண்ணிட்டு நாச்சஸ்லாம் கொடுத்துட்டு அது இன்னொரு பக்கம் அது மேலே போட்டு டேப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மெஷர்மெண்ட் மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சைட் டாட் எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இன்னொரு சைடும் பிடிக்கணும். அப்படி பண்ணலன்னா அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்ல சேஞ்சஸ் இருக்கும். ரெண்டு பக்கமுமே ஃப்ரண்ட் பார்ட் எப்பவுமே குட் சைடு ஃபேஸ் பண்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்மளை பார்க்குற பக்கம் எப்பவுமே பேக் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா நம்மள மார்க்கிங் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த மார்க்கிங் வெளியே தெரியக்கூடாது. நம்ம மார்க் பண்ணும்போது டாட்ல மார்க் பண்ணிட்டு ஒரு சின்ன பின் எடுத்து நம்ம டாட் இருக்குள்ளே 3 டாட் பிடிக்கும். சென்டர் டாட், அதுக்கப்புறமா சைட்ல வர டாட், ஹார்மோல் டாட், எல்லா டாட்லயுமே எங்க வருதோ அங்க நம்ம பின் பண்ணி அந்த மார்க்கிங்கை பேக் சைட்ல நல்லா மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம பேக் சைடு எது குட் சைடு எதுன்னு ஒரு மார்க்கிங், ஒரு டிக், ஒரு கிராஸ் மார்க் அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எடுத்து ஈஸியா ஸ்டிச் பண்ணி ஈஸியா இருக்கும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட் நம்ம மார்க் பண்ணும்போது. இதுக்கு விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க எடுத்து பாருங்க. அதாவது சின்ன சைஸ் பிளவுஸா என்னன்னு பாருங்க. பார்த்துட்டு நிறைய பேர் 80 பாயிண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முதல்ல சொல்லிடணும், இந்த சைஸுக்கு இந்த பிளவுஸோட லென்த் பத்தாது, 1 மீட்டராவது நமக்கு தேவைப்படும். கண்டிப்பா 44 மேல போச்சுன்னா 1.25 மீட்டராவது நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். அது மாதிரி நம்ம முதல்ல நம்ம பார்த்துட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும்.
இந்த மிஸ்டேக் நான் வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். நான் செக் பண்ணாம அதுக்கப்புறமா வந்துட்டு 80 பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு மேல இருக்கும். ஸோ அதில வந்து நம்ம கட் பண்றதுக்கு நம்ம யோசிச்சுட்டே உட்காந்துருக்கணும். இப்படி வச்சு கட் பண்ணலாமா? அப்படி வச்சு கட் பண்ணலாமா? இல்ல எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம போட வேண்டியதா இருக்கும். அது மாரி இல்லாம முதல்லயே நம்மளுக்கு இவ்ளோ இந்த சைஸுக்கு இவ்ளோ மீட்டர் தான் நம்மளுக்கு தேவைப்படும். 1 மீட்டராவது ஸ்டாண்டர்டா நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்கு கம்மியா வாங்காதீங்க. ஏன்னா கிராஸ் பீஸ்ல இருந்து நம்ம வச்சு அட்டாச் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த 1 மீட்டர் வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா அதுக்கு ஏத்த மாரி நீங்க மெட்டீரியல் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கும்போதே கேட்கக்கூடிய விஷயம். இதையும் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா ஃபாலோ பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி குடுக்குறாங்கன்றத பார்க்கணும். அளவு ப்ளவுஸ் வந்து சில பேர் வந்து துவச்சு அப்படியே எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க. ரொம்ப வந்து ஷ்ரிங்க் ஆகி இருக்கும். அத மாதிரியே நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மெஷர்மென்ட் வந்து மாறும். அதனால நல்லா அயர்ன் பண்ணிட்டு, நம்மளோட மெட்டீரியல் அவங்க குடுக்குற 1 மீட்டர் அந்த மாரி ஃபேப்ரிக் குடுப்பாங்களே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அதையும் வந்து நம்ம நல்லா அயர்ன் பண்ணணும். ஏன்னா, மடிப்பு வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம பேக்ல ஃபோல்ட் பண்ணும்போதும் சரி, ஸ்லீவ்ல ஃபோல்ட் பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இருக்காது. ஸோ நல்லா அயர்ன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கட்டிங்க்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்டிங்லயே நீங்க பார்த்துக்கோங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணும்போது, கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ அளவு ப்ளவுஸ வந்து நம்ம அயர்ன்லாம் பண்ணிட்டு, அளவு ப்ளவுஸ வச்சு நம்ம கட் பண்றதுக்கும் முன்னாடி நம்ம என்ன விஷயம் பார்க்கணும் அப்டின்னா, அளவு ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்கா சில பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஸ்ட்ரெய்ட் கட்டிங், இது கிராஸ் கட்டிங்ன்னு. இந்த மாரி அளவுல தச்சுடுன்னு மட்டும் தான் குடுப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். கிராஸா வச்சு இப்டி இழுத்து பார்க்கணும். நல்லா இழுவ குடுக்குதா அப்டின்றத பார்க்கணும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, அது வந்து கிராஸ் கட்டிங். இல்ல நார்மலா அந்த கோடு வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே இருக்கு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங். ஸோ இது வச்சு தான் நம்ம வந்து கட்டிங்ல நம்ம வந்து கிராஸ் கட்டிங்னா நம்ம கிராஸா வச்சு ஃபுல் கிராஸா இல்ல வச்சு நம்ம கட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம பிளவுஸ நம்ம அயர்ன் பண்றதுலேருந்து அத கிராஸ் கட்டிங்கா, ஸ்ட்ரெயிட் கட்டிங்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம கட்டிங்க்கே நம்ம வந்தாகணும். ஸோ இதெல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் கட் பண்ணாத ஒரே ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி. நீங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பட்டி எப்ப கட் பண்றேன், எப்படி கட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. பட்டிக்கு தேவையான துணி மட்டும் தான் நான் கட் பண்ணிப்பேன் தவிர்த்து பட்டியோட ஷேப் வந்து நான் கட் பண்ண மாட்டேன். நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் அதுதான். பட்டி வந்து ரொம்ப டைம் எடுத்து எஃபோர்ட் போட்டு அளவு ப்ளவுஸ்ல எப்படி இருக்கோ அப்படியே ஷேப்ல கட் பண்றது வந்து பண்ணாதீங்க. நம்ம வந்து துணியில ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிப்போம். பேக் பார்ட்டும் வந்து நம்ம டாட் புடிச்சிருப்போம். 2யும் வச்சு எந்த ஷேப்ல அந்த பிளவுஸ் இருக்கோ, நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய பிளவுஸ் இருக்கோ, அந்த ஷேப்ல தான் நம்ம வந்து பட்டி கட் பண்ணி அட்டாச் பண்ணணும். அந்த மாரி பண்ணும்போது தான் ஷேப் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டே நம்ம அளவு பிளவுஸ வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ பட்டிக்கு கட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. ப்ராப்பரா ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம். பேக் பார்ட் இருக்கு. ஷோல்டர் ஜாயினிங்க்கு அப்புறம் நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கட்டிங்லயே பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா பார்த்துக்கணும். இப்ப வாங்க நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கட்டிங்ல நம்ம ஆர்டரா நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டிச்சிங் பண்றதுக்கும் ஆர்டரா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து முதல்ல இருந்தே ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வாட்டி பேக், அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் இந்த மாரி நம்ம ஆர்டரே இல்லாம போனோம்னா, நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண எடுத்துக்கிறோம் அப்படின்றது நமக்கே வந்து தெரியாது. எதுல வந்து நம்ம ஈஸியா முடிக்கிறோம் அப்படின்றதும் தெரியாது. ஸோ டைம் வந்து செட் பண்ணிட்டு, ஆர்டரா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். இதுக்கப்புறம் இதான் ஸ்டிச் பண்ணணும், இதுக்கப்புறம் அதான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டர வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த ஸ்டிச் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துல பண்ண மிஸ்டேக் வந்து ஒண்ணொண்ணும் ஸ்டிச் பண்ணிட்டு நான் சிசர்ஸ் எடுத்து கட் பண்ணி, திரும்பியும் வந்து த்ரெட்ட வந்து நல்லா இழுத்து விட்டு, இப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு டைம் வந்து நெறைய இருக்கும். அடிக்கடி த்ரெட்ட வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணாம, எவ்வளோ தூரம் நம்மளால கன்டினியூஸா ஸ்டிச் பண்ண முடியுமோ, இப்ப வந்து கிராஸ் பீஸ வந்து கன்டினியூஸா ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஊக்கு பட்டி, அதுக்கப்புறம் ஸ்லீவ் மடிச்சு அடிக்கிறது, பேக் மடிச்சிடுறது எல்லாமே முடிக்கலாம். அதுக்கப்புறம் டாட்டுக்கு மட்டும் தான் கொஞ்சம் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து த்ரெட் எடுத்துட்டு என்னென்னலாம் ஸ்டிச் பண்ண முடியுமோ அதே மாதிரி. அதே மாரி ஃப்ரண்ட் 2 பார்ட்டுமே ஆ கனெக்ஷன் வந்து கட் பண்ணாமயே நம்ம வந்து கன்டினியூஸா ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நம்ம வந்து கன்டினியூஸா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டைம் வந்து நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கும். ஈஸியா வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த ஆர்டர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கரெக்ட்டா வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சைட் ஸ்டிச்.
சைட் ஸ்டிச் பண்ணல. சைட் ஸ்டிச் பண்ணும்போது வரக்கூடிய மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப நான் காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிட்டீங்கன்னா சைட் ஸ்டிச் பண்ணும்போது ப்ராப்ளம் வராது. மெயினா என்ன ப்ராப்ளம் வரும்னா, பேக்க விட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இல்ல ஃப்ரண்ட்ட விட பேக் பார்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னா, நம்ம பட்டி அட்டாச் பண்ண உடனேவே பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒண்ணா போட்டு அந்த ஸ்லீவ் ஜாயினிங் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கரெக்ட்டா வச்சுட்டு கீழ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டோட எந்த அளவுல கரெக்ட்டா வருதோ ஒரு மார்க் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். அதே மாரி கொக்கி பக்கம் வரதுலயும் ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த மாரி கரெக்ட்டா லைன் போட்டுட்டு, நம்ம மார்க் பண்ணி வச்சு மடிச்சு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சைட் ஸ்டிச் பண்ணும்போது ப்ராப்ளம் வராது. இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சேனல நீங்க முதல்ல பார்க்குறதா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாரி நெறைய டிப்ஸோட வீடியோஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்தது வந்து கட்டிங்லயே நான் வந்து இந்த விஷயம் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அ எப்பவுமே வந்து முதல்ல நம்ம கட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் தாங்க கட் பண்ணணும். ஏன்னா நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அ நமக்கு வந்து உள்ள இருக்கும். ஸோ நம்மளுக்கு பேக் பார்ட்ல வந்து கீழ மடிச்செடுக்கிற துணி பத்தலனாலும் நம்ம வேற துணி வந்து மாத்திக்கலாம். பட் ஸ்லீவ் லென்த்ல நம்மளால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ கிளாத்த வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணி நம்மளுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் கரெக்ட்டா வருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி இல்லன்னா நம்ம முன்னாடியே கஸ்டமர் கிட்ட சொல்லிடணும். இந்த மாரி கிளாத் வந்து பத்தல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அண்ட் ஷோல்டர் ஜாயினிங் எது எதுக்கெல்லாம் டபுள் ஸ்டிச் போடணுன்றத சொல்லிடுறேன். ஷோல்டர் ஜாயினிங் கண்டிப்பா வந்து டபுள் ஸ்டிச் போடணும். அதே மாரி நம்ம ஸ்டிச் பண்ற டாட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டபுள் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் த்ரெட் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீஸ் வந்து ஓரளவுக்கு ஒரே மெஷர்மென்ட்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. சின்னதா, பெருசா அந்த மாரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம நெக் பீஸ்ல வந்து வச்சு அட்டாச் பண்ணி திருப்பும்போது நம்மளுக்கு கரெக்ட்டா வராது. ஸோ அதனால கிராஸ் பீஸும் வந்து நம்ம கரெக்ட்டா பார்த்துக்கணும். ஒரு ஒரு 1 1/2 இன்ச் இல்லைன்னா மேக்ஸிமம் 1.25 இன்ச்ல ஒரு ஸ்கேல்ல கிராஸா லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து எல்லாமே முடிச்சுட்டு சைட் ஜாயின் பண்றத வந்து எப்படி மார்க் பண்ணணும்? அப்பதான் நான் வந்து மோஸ்ட் அளவு ப்ளவுஸ நான் எடுத்து பார்ப்பேன். அளவு ப்ளவுஸ்ல கரெக்ட்டா நம்மளுக்கு அந்த ஆர்ம் ஹோல் எங்க வருது, கர்வ் எங்க வருது, செஸ்ட் ரவுண்ட் எங்க வருது அப்படின்ட்டு நான் பேக் பார்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிப்பேன். அதே மாரி ஃப்ரண்ட் பார்ட்ல குட் சைட் மட்டுமே நான் மேல வச்சுப்பேன். அத வச்சு நம்ம மார்க் பண்ணாலுமே கரெக்ட்டா தான் இருக்கும். ஸோ கடைசி இடத்துல மட்டும் தான் நம்ம அளவு ப்ளவுஸ வச்சு நான் வந்து மார்க் பண்ணிப்பேன். ஆ முக்கியமான அந்த நாச்சஸ்ல தான் கரெக்ட்டா வரும். இருந்தாலும் ஒரு செக் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ எல்லாமே நார்மல் எங்க வருது அண்ட் அந்த நமக்கு பட்டி மேல் பகுதியில எவ்ளோ வருது, கீழ் பகுதியில அதாவது வேஸ்ட்ல எவ்ளோ வருது அப்டின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவ வந்து மார்க் பண்ணி கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிக்குவேன். இப்ப நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது, கண்டிப்பா சீக்கிரமா வந்து உங்களால ஸ்டிச் பண்ண முடியும். நீங்க இவ்ளோ நேரம் என்ன டைம் ஃபாலோ பண்ணுவீங்களோ, கண்டிப்பா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். அத விட அதிகமாவும் சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஒன்ஸ் ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டோம்னா, அடிக்கடி நம்ம எழுந்து போறத அவாய்ட் பண்ணிடணும். நம்மளோட ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வந்து உட்காரணும். இத முடிச்சுட்டு நான் அத பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன்னா, நம்ம அதுலயும் மிஸ்டேக் பண்ணிடுவோம், இதுலயும் மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால ஒரு பிளவுஸாவது நம்ம எடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம மத்த ஒர்க் பார்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம கிளியரா இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணணும். அண்ட் நான் வந்து தையல் போட்டுட்டு வெயிஸ்ட்லாம் கரெக்ட்டா இருக்கா? அண்ட் செஸ்ட் ரவுண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து 3 ஸ்டிச் நான் போடுவேன். அதே மாரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 ஸ்டிச் போட்டுட்டு ரொம்ப கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, நீங்க கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றீங்கன்னா, ஓவர்லாக்லாம் போட்டு குடுத்துட்டு நீட்டா குடுங்க. கண்டிப்பா வந்து ஆர்டர்ஸ் வந்து நெறைய வரும். நீங்களும் இதே மாரி மெத்தட்ல வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த 3 தையல் போடுற இடத்துல வேஸ்ட்ல கண்டிப்பா டபுள் ஸ்டிச் வந்து போடுங்க. ஏன்னா, ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தையல் பிரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்து தேங்க் யூ.